சேமிப்புங்கிற விஷயம் வந்து இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லையா இல்லை வந்து அவங்களால பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். சேமிப்புன்றது நல்ல விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் யாராலும் வாங்குற சேலரி இஎம்ஐ அது இதுன்னு எல்லாத்துலேயும் போயிடுது. ஆனால் அவங்க தகுதிக்கு மீறி இது வாங்குற இஎம்ஐல வாங்குறது அதெல்லாம் தேவையே இல்லை. தேவைகள் அதிகமாக இருக்குது. அண்டு வந்து ரியல் தேவை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியுதில்லை. எனக்கு எல்லா லோன்ஸும் இருக்குது. கட்ட முடியாத சொல்ல தே வில் டூ த ஹராஸ்மெண்ட். அதை பேமெண்ட் பண்ணும்போது அப்போ அந்த லோன் எடுத்து அதை பேமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ யோசிக்கல நெக்ஸ்ட் மந்த்து வந்து அது எக்ஸ்ட்ரஸாக ஒரு 6000 ரூபாய் வரும்ன்றத யோசிக்கல. இன்னெல்லாம் பார்த்து நம்ம கந்து வண்டி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் வந்து பேங்கே டூயிங் த ரவுடிசம். சேலரி வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. இப்போ நீங்கள் யூகேலாம் லண்டன்லாம் போனீங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு 45,000 யூகே மணி இருந்தால் தான் ஒரு எம்ப்ளாயை நீங்கள் வேலைக்கு எடுக்க முடியும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் 5000 ரூபாய்க்கு எடுக்கலாம், 10,000 ரூபாய்க்கு எடுக்கலாம், எது வேணால் எடுக்கலாம். சரி, கடன் எதனால வந்துன்னு கேட்டால் சும்மா தேவையில்லாமல் கடன் வாங்கி இதை வாங்கினது அதை வாங்கினது அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் நிறைய பேர் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. நம்மளுடைய வருமானம் கம்மியாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. சேர்த்து வைக்கணும்னா சேர்த்து வைக்கலாம், செலவு பண்ணா செலவு பண்ணலாம், போதுன்ற மனமே பொன் செய்யும் இருக்குது. அதுதான். நான் உங்கள் பேர் சரவணன். ஓகேண்ணா. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா பிஸ்னஸ். ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் வந்து பெரும்பாலும் கடன்லேயே வந்து அவங்களோட பாதி சம்பளம் முக்கால்வாசி சம்பளமே போயிடுது. ஸோ அதுக்கு வந்து மேஜர் காரணம் என்னக்கா? தேவைகள் அதிகமாக இருக்குது. அண்டு வந்து ரியல் தேவை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியுதில்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி தான் நம்ம கார் வாங்கிடுறோம். அது மாதிரி வந்து அண்ட் ஒன் மோர் திங், இஎம்ஐ ஆப்ஷன். அதான் இருக்கிற அமௌண்ட்டில் எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதில் மீதியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லை பேங்க்கில் போடுறது அந்த மாதிரி கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக பார்த்து இது பண்ணி சேவ் பண்ணுறது தான் ஒரு இதுவாக இருக்கும். இப்போ இருக்கிறது வந்து யாருமே சேமிப்புன்னு கிடையாது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேமித்து வச்சு தான் அது இது நிறையா வாங்கி போட்டாங்க. லேண்டு அது இதுன்னு சொந்த வீடு நிறைய பேர் வாங்கி போட்டாங்க. இப்போ உள்ளவங்க என்னென்னா சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. சேமிப்புன்றது இப்போ யாருமே கிடையாது. அதாவது வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கார்டு யூஸ் பண்றது எல்லாமே, ஒரு கார்டு வாங்கி இன்னொரு கார்டு யூஸ் பண்றது அதெல்லாம் நிறைய ஆடம்பரம் தாங்க, பயங்கரம். அந்த நம்ம இப்போ ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு, என்னது மின்ஷோவா, மின்ஷோ தான் டாப்ல இருக்கு. ஸோ அதில் வந்து கிரெடிட். ஆமா, எல்லாமே இருக்கு. இப்போ சிம்பிள் ஒரு ஆம்பிள் இருக்கு, நீங்க கடனே வாங்கிக்கலாம் அதில். எஸ்பெஷலி பேங்க்ஸ் வந்து தேர் காலிங், கீப் ஆன் காலிங் த பீப்புள். ஒன்று வந்து நம்ம இடத்துல வந்து பர்சனல் டேட்டா வந்து கரெக்டாக இருக்குதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடையில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா தட் வில் ஷேர்ட் அக்ராஸ் த பிளேஸ். நீங்கள் இந்தியாவில் வந்து உன்னுடைய ஆதார் கார்டு கூட மொத்தமே எடுத்துடலாம். சரியா? அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களை வந்து நிறைய போஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நிறைய லோன்ஸ் வாங்கிடுறாங்க. கட்ட முடியாத சொல்ல தே வில் டூ த ஹராஸ்மெண்ட். ஆக்சுவலாக வந்து முன்னெல்லாம் பார்த்து நம்ம கந்து வண்டி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் வந்து பேங்கே டூயிங் த ரவுடிசம். ஃப்ளட் வரும்போது நான் லோன் பேமெண்ட் பண்ண முடியல. அப்போ அவங்களே கால் பண்ணி இந்த மாதிரி பர்சனல் லோன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதத்தோட 40,000 லோன் பேமெண்ட் பண்ணணும். மந்த்லி 40,000 இஎம்ஐ கட்டும்போது அதை பேமெண்ட் பண்ணும்போது அப்போ அந்த லோன் எடுத்து அதை பேமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ யோசிக்கல நெக்ஸ்ட் மந்த்து வந்து அது எக்ஸ்ட்ரஸாக ஒரு 6000 ரூபாய் வரும்ன்றத யோசிக்கல. எந்த மாதிரியான லோன்ஸ் உங்களுக்கு இப்போ இருக்கு? எனக்கு எல்லா லோன்ஸும் இருக்குது. லோன் வண்டி டியூ மட்டும் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. அதுலேயே பாதி போயிடுது. அதுவே பாதிப்பு. வீட்டு வாடகை அது இதுன்னு பாதி போயிடுது. ஃபுல்லாக மொத்த காசு போயிடும் அதிலே. சேமிப்புங்கிற விஷயம் வந்து இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லையா இல்லை வந்து அவங்களால பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். சேமிப்புன்றது நல்ல விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் யாராலையும் பண்ண முடியல. வாங்குற சேலரி இஎம்ஐ அது இதுன்னு எல்லாத்துலேயும் போயிடுது. ஆனால் அவங்க தகுதிக்கு மீறி இது வாங்குற இஎம்ஐல வாங்குறது அதெல்லாம் தேவையே இல்லை. அப்புறம் வீடு வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வாங்கினாங்க. அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருந்தா பரவாயில்ல. கோடிக்கணக்கில் வாங்கி இப்போ அது ஃபுல்லாக இது கட்டுறதுக்கே வந்துட்டு லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, கடன் எதனால வந்துன்னு கேட்டால் சும்மா தேவையில்லாமல் கடன் வாங்கி இதை வாங்கினது அதை வாங்கினது அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் நிறைய பேர் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. சேவிங்ஸ் பண்ணி வைப்பேன். ஆக்சுவலி எதனா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும். பைக் எடுத்துக்கங்க, சும்மாவே சொல்ல முடியாது. பைக் எதனா ஒரு ஸ்ட்ரகிள் வந்து நின்றும். நமக்கு டெய்லி யூஸுக்காக நம்ம பைக்கை ரெடி பண்ணணுமா இல்லை அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை பார்க்கணுமா, ரெண்டுமே பார்த்து தான் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கு செலவாகிடும் அந்த காசு. ஏன்னா வந்து இன்னைக்கு லைஃப் வந்து இப்போ நம்மளுடைய எக்கனாமிக் எப்படி இருக்குன்னா, தே டோன்ட் ஹேவ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் ஒரு சேலரி. ஓகேவா? இப்போ வந்து ஏன்னா இந்தியாவில் தான் வந்து அதிகம் மேன் பவர் இருக்குது. சேலரி வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. இப்போ நீங்கள் யூகேலாம் லண்டன்லாம் போனீங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு 45,000 யூகே மணி இருந்தால் தான் ஒரு எம்ப்ளாயை நீங்கள் வேலைக்கு எடுக்க முடியும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரஸாக நான் இதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் அதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் எக்ஸ்ட்ரஸாக ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இருந்தால் என்னால் சமாளிக்க முடியல. அதில் வர இன்சென்டிவ்ஸு ப்ளஸ் சேலரி ப்ளஸ் இதில் வர இன்சென்டிவ்ஸ் இதில் வர சேலரி எனக்கு பத்தலை.
அது மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன், அதான் நம்மளுடைய வருமானம் கம்மியாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பைக் வந்து அத்தியாவசியம், நம்ம ஒர்க்குக்கு போகிறோம், அத்தியாவசியம் நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80,000லையும் பைக் இருக்குது, 2 லட்ச ரூபாயிலையும் பைக் இருக்குது. எதை நம்ம சூஸ் பண்ணணும்? பர்பஸ் ஒன்று தான். நார்மலாக மைலேஜ் தர டியோ அந்த மாதிரி கூட எடுக்கலாம். நான் அப்போ வந்து இந்த இதனால எனக்கு பிடிச்ச வண்டினால எம்டின்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இது வாழ்ந்தனால வேலையை விட்டு ரிலீவ் ஆக வேண்டிய ஆயிடுச்சு. இப்போ வண்டி டியோ கட்டுறதும் சொமேட்டோ ஓட்டின்னு இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை. அவங்க நம்ம இதுக்கு என்ன இது தேவையோ அந்த மாதிரி வாங்கினாலே முக்கால்வாசி இது ஆயிடும். இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட்டு இங்கே வந்து லீவியஸ்லேயே இதிலே போய் நீங்கள் எடுத்திங்கன்னா சேம் காசு தான் UK, லண்டன் எல்லாத்தையும் நடக்குது. ஸோ பட் ஆனால் இங்கே வருமானம் இருக்குன்னா இல்லை. இப்போ இடத்துக்கு போய் பெட்ரோல் விலை நார்மலாக ஏறுது இறங்குது. ஆனால் மற்ற இடத்துல அதை பார்த்தீங்கன்னா இங்கே சரௌண்டிங்கில் சென்னையிலே பார்த்தீங்கன்னா 50 ரூபா சாப்பாடும் கிடைக்குது, 500 ரூபா சாப்பாடும் கிடைக்குது. எல்லாமே ஈக்குவலாக கிடைக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு சேலரி வந்து ஏறவே மாட்டேங்குது. நம்மளோட மந்த்லியோட இன்கமுக்கு தகுந்த மாதிரி இப்போ சொசைட்டி இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கும். இப்போ இருக்கிற சேலரி வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா? இப்போ சொமேட்டோ ஓட்டுறது ஏதோ வண்டி டியூக்கும் இதுக்கும் மட்டும் போயின்னு இருக்கு. சரி, ஏதோ ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேலரிக்கு போயிடுறாங்க. ஆனால் அதை வாங்கி அவங்க ரொட்டேஷன் பண்ண முடியாமல் அடிஷ்னல் ஒரு கடனை வாங்கி திரும்பி அவங்க வந்து ரொம்ப கடன்காரண்டா ரொம்ப அதிகமாக ஆகிறதுக்கு காரணமே அவங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா கடன். இப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்க இன்சென்டிவ்ஸை மட்டுமே வந்து பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாமா? ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க அவங்க சேலரியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். இன்சென்டிவ்ன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எல்லா மாதமே நம்ம இன்சென்டிவ் வாங்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். சம்டைம்ஸ் ஒன்றுமே இல்லாமல் இன்சென்டிவே இல்லாமலாம் இருந்திருக்கு. ஒரு 2 மந்த்லாம் இன்சென்டிவே இல்லாமலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதம்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணோம்ல. இப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தும் ஒரு சின்ன அமௌண்ட் ஆச்சு வந்து ஒதுக்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதுவுமே முடியல. இல்லை, இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, பண்ணணும். ஓகே, பண்ணணும். ஆனால் மைண்ட் செட் இருக்கு. அது எப்படி பண்ணணும் என்ன இதுன்னு இன்னும் கொஞ்சம் தெரியல, கற்றுக்கணும். வந்து மந்த் அண்ட் மந்த் நீங்கள் வாங்குற சேலரியிலேருந்து உங்களால் ஃபினான்ஸ் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுதா? இப்போ இல்லை ப்ரோ, முடியல. என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது? ஆக்சுவலி மந்த்லி நான் வந்து ஒரு லோன் பேமெண்ட் பண்ணுறோன்னா அந்த லோனை வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். சடனாக வந்து எங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த டைமில் வந்து அந்த லோனை பேமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு லோன் வாங்குவோம். ஸோ அதுக்காக அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த சார்ஜஸ் பே பண்ணும்போது அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா கடன் மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கடனுக்காக ஒரு கடன் பே பண்ணுற மாதிரி இருக்குது. தேவை இருக்கிற கடன் சொல்லிட்டு சிலது இருக்குது, சரிங்களா? எஜுகேஷன் லோன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம செலவு பண்ணாலும் நாளைக்கு படிப்பு மூலம் நாளைக்கு பின்னாடி எடுத்துடலான்ற ஒரு விஷயம் இருக்குது. தேவை இல்லாத கடன் சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? தேவையில்லாததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட பொருள் முக்கியமான ஒண்டி தான் தேவை உள்ளைகள்து. ஓகேங்களா? தேவையில்லாத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுதான் தேவையில்லாததான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து லேண்ட் சேல்ஸ் பண்ணுறதுனால நம்ம சொல்லுவோம் இது இப்போ அவங்க பசங்க படிப்பு செலவுக்கு தான் நம்ம முக்கியமாக சொல்கிறதே. நம்ம இன்னொன்று வந்து பசங்க மேரேஜுக்கு தான் நம்ம சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு 5 வயசு 10 வயசு பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளது இப்போ நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த பசங்க மேல் படிப்பு செலவுக்கு, காலேஜுக்கு, கல்யாணத்துக்கு அந்த மாதிரி செலவுக்கு யூஸ் ஆகும். அப்படின்றப்ப இப்போ சில பேர் சேம்ஸ் வச்சு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சில பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவையில்லாத கார் வாங்குறது, அதிகமாக கொடுத்து பைக் வாங்குறது, அதிகமாக ஊர் சுற்று ட்ராவல் பண்ணுறது, டூரு அது இதுன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ஓகே. அது டூருன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருந்தால் நார்மலாக இருக்கும். அது இப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய பேரியராக இருக்குது, அதாவது ரொம்ப தடையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்லுங்கள்? எந்த ஜோனா? இல்லை, ஒரு சேமிப்புன்றதுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மந்த் அண்ட் மந்த் நம்ம வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த விஷயம் வந்து நம்மளை வந்து எதுவும் பண்ண விடாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. திடீர்னு நல்லா இருப்போம், காலையில் எந்திரிச்ச உடனே உடம்பு டயர்டாக இருக்கும், ஒரு டேப்லெட் வாங்கணும், ஏதோ ஒன்று எங்கே வேணால் ஒரு இடத்துல லாக் ஆகிடுவோம். நம்ம மெடிக்கல் மெயின். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சுகர்ன்றது ஒரு காலத்தில் இல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப கம்பல்சரி ஆகிடுச்சு. மெயின் வந்து மெடிக்கலுக்கு வந்து நம்ம எப்போ வேணால் வரலாம், யாருமே சொல்ல முடியாது. நான் நல்லா இருப்பேன் நாளைக்கு இல்லை, அவ்வளோதான். அதுக்கு எப்படியுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மளால சேவிங் ஒரு வீட்டில் ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு குளுக்கோஸ், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு குளுக்கோஸ் போடாமல் வெளியே அனுப்புறது இல்லை. 1000 ரூபாய் 1500 ரூபாய். இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் போட்டுட்டு தாங்க, போட்டு வச்சு இருந்தாலும் செலவு ஆகிறது தான் செய்யுது. ஆர்டி கட்டலாம், ஆர்டி, எஃப்டி. அப்புறம் சப்போஸ் யாருன்னா பொண்ணு இருந்ததுன்னா இந்த செல்வமகள் திட்டம் நிறைய இருக்குது, போடலாம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு மாதம் 500 ரூபாய் 1000 ரூபாய் சின்னதாக சேர்க்க முடியும். பெருசாக தேர்ந்தா நாம தான் போட்டு போக முடியும். சின்னதாக தான் இப்போ பண்ணலாம் தாராளம். எல்லாருமே நான் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் இருக்குது. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாமே நம்ம கீழே தான் நண்பா இருக்கு. சேர்த்து வைக்கணும்னா சேர்த்து வைக்கலாம், செலவு பண்ணா செலவு பண்ணலாம். போதுன்ற மனமே பொன் செய்யும் இருக்குது. அதுதான், வேற ஒன்றும்.